வெல்கம் டு பின்ட்ரெஸ்ட் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. நிறைய பேர் கால் பண்ணி இந்த டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அடுத்தது இருக்க க்யூரியாசிட்டி சேல்ரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சேல்ரிலாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சென்ட்ரல் ஸ்டேட் அவங்களுக்கு வந்து ஒரு பே கமிஷன் மாதிரி இருக்கும், சரிங்களா? அதாவது அந்த பேக்கு ஒரு அந்த கேல்குலேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்ற கேல்குலேஷன்லாம் அதில் போட்டிருப்பாங்க. ஒரு ஃபேமிலி இருந்தால் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, முட்டை சாப்பிடுவாங்க, வெஜிடபிள்ஸ் இருக்கும், ரைஸ் இருக்கும், ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேல்குலேஷன்ஸ் போட்டு தற்போதைக்கு என்ன அப்படிங்கிறத ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு நிர்ணயம் பண்ணுறது தான் அந்த பே கமிஷன், சரிங்களா? இப்போ அது வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். இதுக்கு முன்னாடி 2016 வந்துச்சு. அதே மாதிரி 10 வருஷத்துக்கு அப்புறம் அது ஒரு ரூல். அது 2026 கண்டிப்பாக வரும். 2026 இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? இன்னும் 2 வருஷம்தான் இருக்குது, சரிங்களா? அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சேலரியை விட கண்டிப்பாக ஒரு 50% இன்க்ரீஸ் தான் ஆகும், சரிங்களா? அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலரி எவ்வளோ போட்டிருக்க பாருங்க. ஆஃப்டர் 8th பே கமிஷன் 2026 குரூப் 4 ஆர் விஏஓக்கு கண்டிப்பாக ஒரு 50 கிட்ட வரும். அதே சமயம் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு 95 கிட்ட வரும், சரிங்களா? இதெல்லாம் ஒரு அசப்ஷன் தான் ஆஸ் பர் ப்ரீவியஸ் பே கமிஷன் படி, சரிங்களா? இது மாறலாம், சரிங்களா? பட் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட தான் வரும். அப்போ அடுத்தது வருவோம். இப்போதைக்கு குரூப் 4 என்ன வேலை கிடைச்சதுன்னா என்ன சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏலாம் ஒரு ரேஞ்ச் வச்சுருக்காங்க. இங்கேனா 350, மெட்ரோனா 1200. அதனால் நம்ம மினிமம் டு மேக்ஸிமம் போட்டிருக்கோம். அப்புறம் டிடக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கும், சிபிஎஸ், எஃபிஎஃப், என்ஹெச்ஐஎஸ், எஸ்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் வாங்குகிற சம்பளம் சேல்ரி இன் ஹேண்ட் 26,000 இருக்கும். அதே சமயம் குரூப் 2 இன்டர்வியூனா 49,000 இருக்கும், சரிங்களா? இது போக போக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக பே கமிஷன் வரும். அதில் உங்கள் சேல்ரி கண்டிப்பாக டபுள் ஆகும், சரிங்களா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். பட் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க சேல்ரி இன் ஹேண்ட் வந்து இது ஒரிஜினல் தான், சரிங்களா?